பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமை, அவங்களோட அனுபவம் அப்படின்னு ஒரு அழகிய பயணத்தோடு பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. இந்த வாரம் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்குள் பேசும் தலைமை தன்னுடைய அனுபவ பயணத்தை துவக்க இருக்கிறது. இவரை பற்றி சொல்லணும், பேசும் தலைமையினுடைய ஆளுமையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலை தேடி அலைந்த ஒரு இளைஞன் ஒரு முடிவு எடுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த இளைஞரின் அனுபவத்திலிருந்து தான் இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவத்தையே பேசும் தலைமை பார்க்க இருக்கிறது. இவரை பற்றி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. படித்த இளைஞர்கள், வேலை இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், எப்படியாவது நம்ம மகனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் இவருடைய அனுபவம் ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவரை பற்றி ஒரு அழகான தொகுப்புக்கு பிறகு பேசும் தலைமையில பயணிக்கலாம். மனிதவள மேலாண்மையாளர் திரு பிரபாகர் அவர்கள் காளையார் கோவில் அருகில் உள்ள சீக்கூரணி என்னும் கிராமத்தில் பிறந்தவர். கிராமத்தில் தமிழ் வழி கல்வியில் பயின்று பின்னாளில் IIM போன்ற உயர்ந்த நிறுவனங்களில் பயின்ற தலைவர்களுக்கே ஆங்கிலத்தில் மிகச் சிறப்பாக எழுதுவது எப்படி என்று பயிற்சி அளிக்கும் அளவிற்கு தான் எட்டிய உயரத்தை திரும்பி பார்க்கும் இந்த மனிதவள மேம்பாட்டு பயிற்றுனர் கடமையை விரும்பிச் செய்தால் எதிலும் எளிதில் வெற்றி பெற்றுவிட முடியும் என்கிறார். FYMC என்கின்ற இவரது நிறுவனம் கடந்த 17 வருடங்களாக இந்தியா மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மனிதவள மேம்பாட்டு சேவையை வழங்கி வருகின்றது. சிறப்பாக நிர்வாகம் செய்தல், தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ளுதல், பணித்திறன் மேம்பாடு ஆகியவற்றை பணியாளர்களுக்கும் படிக்கும் மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து மனிதவள மேம்பாட்டுத் துறையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு பிரபாகர் அவர்கள் படிக்கும் மாணவர்கள் எப்படி தங்களை பணிக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நெருக்கடியான காலகட்டத்தில் எத்தகைய முடிவுகளை எடுக்க வேண்டும், தன் திறன் சார்ந்த படிப்புகளை தேர்வு செய்வது எப்படி என்பது பற்றியெல்லாம் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, இன்றைய பேசும் தலைமையில் மனிதவள மேலாண்மையாளர் திரு பிரபாகர் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். ஏராளமான தகவல்கள், கிட்டத்தட்ட வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும், இந்த எபிசோட் ஒரு நிச்சயமாக ஒரு அனுபவ பாடமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். தொடர்ந்து பேசும் தலைமையில பயணிக்கலாம். வணக்கம் திரு பிரபாகர். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியே, நிறைய நேர்காணல் இன்டர்வியூஸ்ல நிறைய பேரை வேலைக்கு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஒரு கிராமத்துல இருந்து சென்னைக்கு வரணும், அந்த என்வாயர்மெண்ட்டுக்குள்ள நுழையணும்னாலே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நீங்களும் கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நல்லா பண்ணீங்களா, சொதப்புனீங்களா, என்ன மனநிலையில இருந்தீங்க அப்போ? என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ த்ரூ ஆயிட்டேன். ஆனா நீங்க கேட்ட கேள்வி உண்மை. அந்த பயம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்போ என் மனசுல இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அந்த என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு திகிலோட இருந்தது. ஸோ நான் ஒரு இன்டர்வியூ அப்ரோச் பண்ணும்போது அந்த பயத்தோட தான் போய் அப்ரோச் பண்ணேன். அவர் என்ன கொஸ்டின் கேட்க போறாரோ. ஒன்ஸ் கொஸ்டின் அவங்க கேட்கறத ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது என்னன்னா, அந்த பயம் இருக்கும் கட்டாயமா. இன்டர்வியூ போகணும்னாலே எந்த இன்டர்வியூவா இருந்தாலும் அந்த பயம் இருக்கும். அந்த பயத்தோட போய் அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஒரு 2 ஸ்டெப் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்டர்வியூ கேட்கிற கேள்வியில நம்ம மிக்ஸ் ஆயிடுவோம். என்னைக்குமே ஒரு கிராமத்திலிருந்து, அதுவும் ஒரு தமிழ் வழி கல்வியில படிச்ச, தமிழ் மீடியத்துல படிச்ச இளைஞர்களுக்கு நிறைய செட்பேக் இருக்கும். அவங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்துட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயே த்ரூ ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு பயிற்றுனரா உங்களே திரும்பி பார்க்கிறப்ப திரு பிரபாகர் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல என்ன ஸ்ட்ரென்த் இருந்திருக்கணும், எப்படி த்ரூ ஆனார்? என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னோட நம்பிக்கை தான் ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அங்க உண்மையாவே அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஞாபகம் இல்லைங்க என்ன நடந்ததுன்னு. ஆனா நீங்க என்ன திங்க் பண்ண சொல்றீங்க பின்னாடி. ஸோ அந்த நம்பிக்கை ஒரு காரணமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படியாவது அது இந்த வேலையை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு டிரைவ். இன்னொன்று
நம்ம வேலை வாங்கினாதான் இங்க இருக்க முடியும், இல்லைன்னா திரும்பி கிராமத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வேற. ஸோ அது ஒரு எட்ஜ் மாதிரி. ஸோ அது ரெண்டும் முக்கியமான காரணமா இருக்கு. இந்த ஷோல நான் ஒரு பெரிய ப்ரொஃபைல் உங்களை பத்தி நிறைய டீடைல்ஸ் நான் கொடுக்கல. மனிதவள மேலாண்மையாளர்ன்றதோட நான் நிறுத்திக்கிட்டதுக்கான காரணம், இந்த இன்டர்வியூல எல்லாம் கேட்பாங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே, எனக்கே கூட அந்த சிக்கல் இருந்தது, நம்மளை பத்தி என்ன சொல்றது, என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட அதான் கேட்கறேன், ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அது சார்ந்த உங்கள்கிட்ட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். என்னை பத்தி சொல்லணும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ ஒரு இன்டர்வியூ நான் அட்டெண்ட் பண்ற மாதிரி ஏன்னா இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. தன்னை பத்திய ப்ரொஃபைல எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. பியூட்டிஃபுல். சோ அதனால சோ நான் மேபி என்னை பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ்ல நான் எப்படி கொடுக்குறேனோ அதை நான் உங்களுக்கு தமிழ்ல கொடுக்குறேன். ஸோ என்னோட பேர் பிரபாகர். நான் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை இதுல வந்து கல்வி பயின்று இருக்கேன். கடந்த ஒரு 20 வருஷங்களா இந்த துறையிலே நான் செயல்பட்டு இருக்கேன். என்னுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று வந்து என்னுடைய யூஜிலையும் பிஜிலையும் 2 கோர்ஸ்லையுமே நான் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட். ஸோ அது வந்து நான் எங்க போய் பேசினாலும் அது பெருமையாக அதை ஷேர் பண்ணிக்கிறது உண்டு. ஏன்னா அது வந்து காலேஜ்ல இருந்து கொடுத்த ஒரு ரெக்கக்னேஷன். ஸோ அது ஒன்று. இன்னொன்று ஈனியகிராம் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி ப்ரொஃபைலிங் டூல். அதில் இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு சர்டிஃபைடான பர்சன் தான் அந்த பர்டிகுலர் டூலில். ஸோ அது ரெண்டும் என்னை பற்றி நான் உங்க கூட பகிர்ந்துக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்? என்னோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், நான் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டில் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் பண்ணேன். அப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளா ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிரைவ் வந்தது. ஸோ 1999ல் FYMC, ஃபெய்த்ஃபுல்லி யோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் சார். எனக்கே ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றத நான் நிறைய இடங்கள்ல என்னை பற்றி கேட்டிருந்தாங்க. நான் உங்கள்கிட்ட அதில் என்ன முக்கியமான டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், அது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் மைண்ட்ல இருக்கும். இப்போ நீங்க யதார்த்தமா நீங்க இப்ப கேட்டீங்க. சோ அந்த மாதிரி அந்த நேரங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மனசுல நம்மளை பத்தி எங்க ஸ்ட்ராங்கா நம்ம பாக்குறோமோ அந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லலாம். கிரேட் சார், கிரேட். பேசும் தலைமை இன்டர்வியூல நீங்க செலக்டட் சார். தேங்க் யூ விஜய். தேங்க்ஸ் சார். கிரேட். நீங்க சயின்ஸ்ல தான் அதிக மார்க் வாங்குனீங்க. ஆமாங்க. சயின்ஸ்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, ஹிஸ்டரியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த டிராவல் என்ன உங்களுக்கு, இது படிக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாத ஆரம்பகால பிரபாகர் அப்படின்றவர் ஒரு இலக்கற்று அப்படியே பயணிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உண்மைங்க அது. என்னோட நான் வந்து ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன். என் ஃபேமிலி சைஸ் வந்து ஒரு 23 பேர். ஓகே. அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் பையன். 23 ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ ரொம்ப பேம்பர்ட் ஃபர்ஸ்ட் பையன். எல்லாரும் கொஞ்சி இது பண்ண. ஸோ ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரிஷியேட் பண்றது, இந்த பசங்க படத்துல வரும் இல்லை, அந்த மாதிரி சீன்ல நடந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி கோயிங் லக்கி சைல்டு. ஓகே. வீட்டில் சில சமயங்கள கஷ்டங்களா இருந்தது, ஆனா நான் அந்த கஷ்டப்படல. எங்க அம்மா என்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணி வரும்போது என்னோட இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற aspectல I was very clear. And so dream அப்படிங்கிறது வந்து என்கிட்ட ஆக்சுவலா இல்ல. I was more on ரொம்ப விளையாட்டுத்தனமான பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் என்னோட பேர் 12th வரைக்கும். நிறைய பேர் என் ஃபேமிலி மெம்பர்ல நான் இந்த மாதிரி நிலைக்கு வருவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கல. அதுதான் உண்மை. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் எப்போ எனக்கு வந்தது அப்படின்னா, எப்போ நான் என்னோட முதுகலை பட்டம் முடிச்சுட்டு இனிமே ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிறப்ப தான் என்னோட ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஹெச்ஓடி சார் மிஸ்டர் டாக்டர் சுந்தர்ராஜன் ஃப்ரம் சென்ட் ஜோசப்ஸ் ட்ரிச்சி ஒரு லெட்டர் பேட்ல எழுதி கொடுத்தாருங்க எங்க தாத்தாவுக்கு. எங்க தாத்தா வந்து உங்க ஹெச்ஓடிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வா, அப்பதான் அடுத்ததுல படிக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் மாதிரி இது பண்ணியிருந்தார். ஸோ போய் நான் கேட்டேன், சார் எங்கள் ஃபேமிலியில் ஒரு லெட்டர் கேட்குறாங்க என்னை அடுத்து படிக்க வைக்கிறதுக்கு. அப்போ அந்த லெட்டர் எழுதியிருந்தார், டியர் சார், திஸ் பாய் இஸ் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், IAS.
கைண்ட்லி டைரக்ட் him and put him there in that direction அப்படின்னு போட்டு எழுதி டாக்டர் சுந்தர்ராஜன் ரைட் ரைட் he wrote and he signed சீல் போட்டு இது பண்ணி கொடுத்திருந்தாரு. ஸோ எம்ஏ ஹிஸ்டரி படிக்கும்போது ஐஏஎஸ் படிச்சு வரலாம் அப்படிங்கிற அந்த தாட் கூட அப்ப இல்ல எங்களுக்கு. ஓகே ஓகே இப்ப நிறைய அவேர்னஸ் எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் நான் ஜாயின் பண்ணது கூட ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் தான். ஃபார்ச்சுனேட்லி அதுதான் டேர்னிங் பாயிண்ட் சார். என்னோட ஸ்கில் செட்டும் நான் படிச்ச மேனேஜ்மெண்ட்டும் வாஸ் சேம் பேஜ். அதுல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு ஒரு தாட் இருக்கு, குழந்தைகள் என்ன படிக்கணும், அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு. ஆனா எந்த இடத்துல அவங்க கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக நீங்க படிச்ச அந்த சோஷியல் ஒர்க் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்கு, கரெக்ட், அது ரொம்ப யாருக்குமே தெரியாத ஒரு சப்ஜெக்டை நீங்க எடுக்கிறீங்க. கரெக்ட். அது உங்களுடைய திறனுக்கு மேட்ச் ஆகுது. அது எப்படி நடந்தது? அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க இந்த ஸ்டடீஸ் தான் எனக்கு கரெக்டா இருக்கும்? இது வந்து நேச்சுரலா நடந்தது. இதனோட கிரெடிட்டை நான் எடுத்துக்க முடியாதுங்க. உண்மை அதுதான். என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ண, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட அப்பா வந்து இந்த ஃபீல்டில் இருந்திருக்காரு. ரைட். அவன் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ், என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு. என்னோட இந்த நான் பேசுற விதம், நான் நடந்துக்கிற விதம், இந்த பழகுற விதமும் அவங்க அப்பாவுடைய அந்த இதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு போய் அவன் சொல்லியிருக்கான் அவங்க அப்பாட்ட. ஸோ அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு, இந்த கோர்ஸை படிக்க சொல்லு, அவனுக்கு வந்து இது ரொம்ப ஃபியூச்சர் இதா இருக்கும். ஸோ அதை அவங்க அப்பா வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் நான் அதை போய் சூஸ் பண்ணேன். பட் யூ என்ஜாய்ட்? ஓ, thoroughly enjoy, no regret till today, the entire journey and thoroughly enjoy. Great sir. கிட்டத்தட்ட இந்த ஷோவை நான் கொண்டு போறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பசங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கான திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஜாப் எவ்வளவு தூரம் பணம் தரும், வேலை கிடைக்குமான்றதை தாண்டி அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும், அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஏற்றதா இருக்கணும். அதனாலதான் அந்த கேள்வியை கேட்டேன். நிறைய விஷயங்கள் பேசலாம், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது உங்கள் குழந்தைகளினுடைய எதிர்காலம், கல்வியல் சார்ந்த எதிர்காலம், வேலைவாய்ப்பு எதிர்காலம், இது சார்ந்துதான் நான் நிறைய கேள்விகள் கேட்க போகிறேன். நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த படிப்புக்கு நிறைய வேலைவாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனால் உங்கள் குழந்தைகளின் தனித்திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்தி தருகிறீர்களா? அப்படி ஏற்படுத்தி கொடுத்தா அந்த கல்வி என்பது அவங்களுக்கு சுமையாக இருக்காது, சுகமாகத்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலோடு தான் பயணிக்க விரும்புகிறது பேசும் தலைமை. ஒரு நேர்காணல், ஒரு இன்டர்வியூ, வேலை வாய்ப்புகள், இது பற்றியெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க.